அடிச்சுன்னு சொல்லுவேங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு வீட்டா தாங்க இருக்கும். ஏன்னா, விலையும் ரொம்ப கம்மியா இருக்குங்க. வீடும் ரொம்ப பெருசா இருக்குங்க. 40 அடி ரோடு பேஸ்ல இருக்கிற இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா, 40க்கு 30 சொட்டு 2 1/4 சென்ட் இடத்த எங்கேயுமே வேஸ்ட்டு பண்ணாம, 16க்கு 20 சொட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, கியூட்டா 10க்கு 8 சொட்டு கிச்சன், 10க்கு 10 சொட்டு ஒரு பெட்ரூம், 10க்கு 14 சொட்டு ஒரு பெட்ரூம், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கோட விலையோ எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு தான் இந்த வீட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற அட்டகாசமான பெயிண்டிங் ஒர்க்லாம் வீட்டை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பீப்பிள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 40 அடி ரோடு பேஸுங்க, 30 அடி நீளமாகவும் கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 1/4 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட ரொம்ப ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைச்சிக்கிற டைரக்ஷன் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் யூஸ் பண்ணாத கலரே இல்லைங்க. மல்டி கலர்ஸில், அதாவது ரோடு ஃபேஸுக்கு வந்து 40 அடி அமைஞ்சனால வீட்டோட எலிவேஷனை நிறைய கலர் யூஸ் பண்ணி அதில் ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கோ அதே மேட்சிங்கில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ அளவு 12க்கு 16. போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்திங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கார்னரில் பார்த்திங்கன்னா இபி பாக்ஸ் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு போகிறக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை 6க்கு 4ன்னு சொல்லிட்டு இந்த டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கஸ் சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் போகிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக பிளானிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஜலமூலையில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிலவை சுற்றி நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படிக்கட்டுக்கும் நம்மளுக்கு கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா 16க்கு 20ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லும் பார்த்திங்கன்னா டைல்ஸுக்கு மேட்சிங்காக லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே தாங்க. நிறைய பேர் ஜிப்சன் போர்டு வச்சுட்டு ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சிவில் ஒர்க்கில் சிம்பிளாக டிசைன் மாதிரி பண்ணி அதுக்கு நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்கை செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதிலே நம்மளுக்கு வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய உடனோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து டைனிங் ஏரியா மாதிரி இந்த லிவிங் ஏரியாவில் பிளான் பண்ணி அந்த கார்னரில் வந்து வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது அக்னிமூலைன்னு சொல்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நீட்டாக டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல்சிஏ பிளாக் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் முடிகிற கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கடப்பாக்கால் வச்சு நிறைய ஸ்டோரேஜுக்காக ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அது போக ஆர்சிசி லேப்டாப் கூட நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய நம்மளுக்கு சின்னதாக ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேரமலைன்னு சொல்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டு டைல்ஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக 3 சைடு வாலில் வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சவுத் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க் கலர், அதாவது ரொம்ப அந்த வால் மட்டும் ஹைலைட் பண்ணி தந்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்கிற மாதிரி சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5க்கு 6. இதில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இது போக வாஷர் பைப், வாஷ் பேஷன், ஷவர் பைப், டவல் ராட், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் நீட்டான டைல்ஸ் மாதிரி லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து கிட்ஸ் பெட்ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது லைட் ப்ளூ கலரில் மொத்த வாலுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்கிற மாதிரி சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், வாஷ் பேஷன், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸையுமே லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் மீன்ஸில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக அவங்களுக்கு வந்து மெட்டலில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு பெரிய சின்டாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துணிக்காய் போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா காரமடை தாண்டின உடனே டீச்சர்ஸ் கான்லேருந்து அப்படியே நீங்கள் மேக்கா வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 50 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.